வணக்கம். Are you the citizen of this country? இந்த நாட்டின் குடிமகனா நீங்க என்கிற இந்த கேள்வி நான் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா? ஆமா சார், இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், இங்கதான் படிச்சேன், என்னோட அப்பா அம்மா கூட இங்கதான் படிச்சிருக்காங்க, காலம் காலமாக எத்தனையோ நூறாண்டுகளாக இங்கதான் நாங்க வசிச்சு வருகிறோம், நாங்க இந்தியர் என்று எப்படி நீங்க கேட்கலாம்? கோபம் வருமா? வர சரி, ஆதாரம் என்ன? சார், என்னோட ரேஷன் கார்டு அது செல்லாது. சார், என்னோட ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு சார், அதுவும் செல்லாது. லைசன்ஸ் செல்லாது, பேங்க் அக்கவுண்ட் செல்லாது. சார், ரொம்ப கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கு போலீஸார்கள்லாம் வந்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தேன், படிச்ச சர்டிஃபிகேட் கொடுத்தேன், போலீஸ் வீட்டுக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கிறோம்னு ஆதாரபூர்வமாக தெரிஞ்சு கொண்டு அக்கம் பக்கத்துல கூட விசாரிச்சு எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த பாஸ்போர்ட் தான் உங்களுடைய நேஷனாலிட்டி என்று அவர்கள் எடுத்து காட்டுகிறார். இது இருக்கு, நான் இந்தியன் தான் கிடையாது, பாஸ்போர்ட்டும் செல்ல. அப்போ ஆதார் கார்டு இருக்கு இல்லையா சார், போராடி வாங்கி வச்சிருக்கேன், அதுவும் செல்ல. அப்ப என்னதான் சார் செல்லும்? இந்த நாட்டு அரசாங்கத்திடம் அதற்கான பதில் கிடையாது. இன்னைக்கு இந்த பதிவை மிகவும் ஆழமாக கவனமாக நீங்க கேளுங்கள். காரணம், இந்த நாட்டில் சிஏஏ, என்ஆர்சி, இப்ப எஸ்ஐஆர், இந்த மூன்று விஷயத்தையும் வைத்து இந்த நாட்டு மக்களுடைய நேஷனாலிட்டியை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம், அமித்ஷாவின் அந்த சாணக்கியத்தனம், சூழ்ச்சித்தனம். இந்த கேள்விக்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, இப்போ சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தல் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக வெளிவந்தது. 27 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை அளித்தார்கள். மொத்தம் 76 லேக் சம்திங். தமிழ்நாட்டில் 93 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கினார்கள். வெஸ்ட் பெங்காலின் புதிய சீஃப் மினிஸ்டர், பிஜேபியின் சீஃப் மினிஸ்டர், அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில். எஸ்ஐஆரில் பெயர் வராத நபர்கள், ஓட்டு போட முடியாத நபர்கள், அவர்களுக்கு அரசு சலுகைகள் இதற்கு மேல் கிடைக்கும். அந்த ஐடியாலஜி நீங்க பாருங்க. இந்த நாட்டுடைய முதல் ஆதாரம், நீங்க இந்த நாட்டு குடிமகன், குடிமகள் என்கிற அந்த ஆதாரம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமை. நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டு, ஒரு அரசியல் தலைவருக்கு ஓட்டு போட்டு அவரை அசம்பிளிக்கு அனுப்புவது அது உங்களுடைய அதிகாரம். அந்த ஓட்டர்ஸ் ஐடியையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறும்போது, எந்த ஓட்டர்ஸ் ஐடியை நீங்க ஏற்றுக்கொள்ள? நோ பாஸ்போர்ட், நோ ஆதார் கார்டு, நோ ரேஷன் கார்டு, நோ ஓட்டர்ஸ் ஐடி, நோ டிரைவிங் லைசன்ஸ், நோ லேண்ட் பர்ச்சேசிங் டாக்குமெண்ட், நோ பேன் கார்டு, நாட் ஈவன் அ பேங்க் பாஸ்போர்ட். தென் வாட் இஸ் ரிமைனிங்? இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான டேட்டா கதலை நான் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதியுள்ளது. இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. சிட்டிசன்ஷிப் டியூரிங் 1947, 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து நமக்கு கிடைத்து 1950ஆம் ஆண்டு வரை இந்த நாடு அந்த ரிப்பப்ளிக்கன் நாடாக தன்னை எடுத்து வைக்காத வரை, அதாவது இந்த நாட்டிற்கு கிடைத்த அந்த கான்ஸ்டியூஷன், அந்த நாள் வரை எத்தனையோ குழப்பங்கள் இருந்தது. பாகிஸ்தான்ல இருந்து வந்தார்கள், இங்கிருந்து பங்களாதேஷுக்கு போனார்கள், அங்கிருந்து வந்தார்கள், இங்கிருந்து போனார்கள். அதாவது யார் இந்தியர், யார் பாகிஸ்தானி, யார் பங்களாதேஷ் என்று யாருக்கும் அப்போ பாகிஸ்தான் மட்டும்தான். ஆனால் ஈஸ்ட் பாகிஸ்தானா, வெஸ்ட் பாகிஸ்தானா என்கிற அந்த கேள்விகளே, அந்த குழப்பத்திலே மக்கள் இருந்தார்கள். அன்னைக்கு கூட இந்த அளவில் நீங்க எந்த நாட்டை சார்ந்த நபர்கள் என்ற அந்த குழப்பம் வரவில்லை. இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, ஐ வில் கெட் த சிட்டிசன்ஷிப் கேன்சல்டு என்கிற ஒரு மிரட்டலை நீங்க கேட்டுக்கொண்டு, வெஸ்ட் பெங்காலின் சீஃப் மினிஸ்டர் கொடுத்த அதே மிரட்டல்.
நாளைக்கு நீங்க ஹிந்துவா, நீங்க முஸ்லிமா, நீங்க சூத்ரரா, நீங்க தலித்தா, கிறிஸ்துவரா, நீங்க எது என்கிற அந்த அடையாளத்தையே அதற்கான சர்டிபிகேட்டை கேட்கும் போது இந்த சர்டிபிகேட்டை தான் தூக்கி காட்ட போறீர்கள், இந்த சர்டிபிகேட் செல்லாது என்று கூறப்படும். 200 கோடி ரூபாய் அயோத்தியா ராமர் கோவிலில் திருடு போய்விட்டது. இந்த நிமிடம் வரை ஒரு எஃப்ஐஆர் கூட போடவில்லை. ஆனால் யார் மீது இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்களோ அந்த நபர் பூஜனிய என்று கூறுகிறார்கள். அதாவது கோவிலில் அவரை வைத்து கும்பிடலாம் போன்ற நபர், அவ்வளோ தியாகம் செய்த நபர், அவர் மீது நீங்க பேசக்கூடாது. சோ ஒரு திருட்டு வேலை பார்த்த நபர், ஒரு திருடரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி போர்ட்ரே செய்து வருகிறது. இந்த திருடர்களை தேர்வு செய்வதற்காக எந்த சட்டத்தை உங்கள் கையில் கொடுக்கிறார்களோ, இந்த வோட்டர்ஸ் அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்கிறார்களோ, அந்த வோட்டர்ஸ்களை நீங்க இந்த நாட்டு சிட்டிசன் தானா என்கிற அந்த பிரமாணத்தை எடுத்துக்காட்டுவதற்கான அந்த கேள்வியை தொடர்ந்து நரேந்திர மோடியின் அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, சம்பத் ராய், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த் கஷேத்ரா, அது ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வழியாக வந்து, அதாவது ஒரு நபரை சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டு சட்டத்திட்டப்படியாக அவரை தேர்வு செய்கிறோம். அந்த நபர் திருடும் போது அந்த நபரை ப்ரொடெக்ட் செய்வதற்காக இந்த நாட்டு அரசியல்வாதிகள் களத்தில் இறங்குகிறார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டை ஒரு டிராவல் டாக்குமெண்டாக எடுத்து காட்டுகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். நீங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க பர்த் சர்டிபிகேட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க, உங்க கையில பாஸ்போர்ட் இருக்கும், அதுதான் எடுத்து காட்டுவீங்க. 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வெறும் 10 கோடி மக்கள் கையில தான் அந்த பாஸ்போர்ட்டே இருக்கு. இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதற்காக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன? உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் தேவை, ஆதார் கார்டு தேவை, அட்ரஸ் ப்ரூஃப் தேவை. இது எல்லாம் தாண்டி போலீஸ் வெரிஃபிகேஷன் நடத்ததற்கு பின்புதான் உங்கள் கையில் வரக்கூடிய இந்த பாஸ்போர்ட். இப்போ அரசாங்கம் இந்த பாஸ்போர்ட் உங்களை இந்தியன் நேஷனலாக எடுத்து காட்டுகிறது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ டிராவல் டாக்குமெண்ட். இப்போ வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு முன்பு ஒரு கேள்வி வரும். உங்க நாட்டில் தான் இந்தியன் பாஸ்போர்ட்டை நேஷனல் சிட்டிசனாக எடுத்துக்கிறது இல்லையே, அப்போ உங்களோட நாட்டில் பாகிஸ்தான்ல வரக்கூடிய நபர், நேபாளில இருந்து வரக்கூடிய நபர், ஸ்ரீலங்கால இருந்து வரக்கூடிய நபர், சைனால இருந்து வரக்கூடிய நபர், இல்ல அமெரிக்காவில இருந்து போகக்கூடிய நபர், இவர்கள் எல்லாருக்குமே பாஸ்போர்ட் கொடுத்துடுறீங்களா? பாஸ்போர்ட் என்பது இந்தியர்களால் மட்டுமே, இந்தியர்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒற்றை டாக்குமெண்ட். அப்ப எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் பாஸ்போர்ட்டை இந்தியன் சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் இல்லை என்று கூற முடியும்? ஆகஸ்ட் 2025 ஆண்டு சிபிஐயுடைய எம்பி சுதாமா பிரசாத் லோக்சபாவில் ஒரு கேள்வி கேட்கிறார். பர்த் சர்டிபிகேட் இஷ்யூவன்ஸ் நம்பர் ஓவர் 25 இயர்ஸ் ஸ்டேட் வைஸ் டேட்டா எங்களுக்கு வேணும். நீங்க இந்த பர்த் சர்டிபிகேட் வழியாக நீங்க என்ஆர்சி சிஏ எல்லாம் நீங்க நடத்துறீங்க இல்லையா, எஸ்ஐஆர் எல்லாம் இப்போ எடுத்துட்டு வர்றீங்க இல்லையா, அப்போ அதன்படி ஸ்டேட் வைஸ் உங்களோட டேட்டா இருக்கா என்கிற அந்த கேள்வி. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹோம் நித்யானந்த் ராய் அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். There are 4 categories under Citizenship Act 1955, but no presence number of birth certificate issued. ஒரு ஆக்ட் இருக்கு, ஆனால் அந்த ஆக்ட் முறைப்படி இந்த நாட்டில் எத்தனை பர்த் சர்டிபிகேட் நாங்க இஷ்யூ செய்திருக்கிறோம் என்கிற அந்த கணக்கு கிடையாது. இன்னும் கேவலமான விஷயத்தை நீங்க கேளுங்கள். கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் only reiterated the Citizenship Act without naming any specific document as a proof. Citizenship நீங்க காட்டணும், ஆனால் அந்த சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் என்ன என்கிற எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் இந்த டாக்குமெண்ட் செல்லாது என்று கூறியிருக்கிறார்கள். லீகல் ஃப்ரேம்வொர்க் உள்ள சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கீழே வரக்கூடிய சிட்டிசன்ஷிப் கேன் பி acquired by, இது நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் எடுத்து காட்டக்கூடிய விஷயம். பர்த் சர்டிஃபிகேட் செக்ஷன் 3ல இருக்கு, டிசென்ட் அதாவது டெத் சர்டிஃபிகேட் செக்ஷன் 4ல இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் செக்ஷன் 5ல இருக்கு, நேச்சுரலைசேஷன் செக்ஷன் 6ல இருக்கு, இன்க்ளூசிவ் ஆஃப் டெரிட்டரி அசம்
ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது நேபரிங் கண்ட்ரியோட பார்டர் ஷேர் செய்யக்கூடிய நாடுகள், அந்த மாநிலங்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய செக்ஷன் 7 டெரிட்டரி லா, இது எல்லாமே இந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்கான அந்த லாவில் இருக்கு. ஆனா நடக்கிறது என்ன, அதை நீங்க பாருங்கள். 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் தேதி த ஹிந்துவில் வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட் டெலிபரேட்லி அவாய்டட் நேமிங் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். கவர்மெண்ட், அரசாங்கம் வேணும்னே இந்த சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் செய்வதற்கான அந்த ரெக்வயர்ட் சர்டிபிகேட்ஸ்களுடைய பேரை குறிப்பிட மறுக்கிறது. Now you understand the ideology or the thought process behind it. எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் இதெல்லாம் செய்கிறது? ஏற்கனவே தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட ஒரு 70-75 லட்சம் நபர்களை நீக்கிவிட்டார்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல் 2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேஷ் தேர்தல், அதில் இப்பவே ஒரு 2.5 கோடி மக்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 கோடி மக்களுடைய பெயரை நீக்க போகிறது இந்த எஸ்ஐஆர் இந்த ப்ராசஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்க, சார் ஆதாரம் எல்லாம் இருக்கு, பர்த் சர்டிபிகேட் இருக்கு, லேண்ட் டாக்குமெண்ட் இருக்கு, பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு, பாஸ்போர்ட் உட்பட எல்லாமே நான் வச்சிருக்கேன், என் பேரை எதுக்கு சார் நீக்கினீங்க? சுப்ரீம் கோர்ட்டுடைய பதில் என்ன? இந்த வருஷம் நீ ஓட்டு போட முடியலன்னா என்ன, அடுத்த எலெக்ஷன்ல போட்டு போ. இந்த மாதிரியான 27 லட்சம், not 1 or 2, 27 lakh people they reached Supreme Court. இன்னைக்கு அதே மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தால் அரசு தரக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, இந்த நாட்டுடைய குடிமகன் என்கிற அந்த விஷயத்தை ப்ரூவ் செய்வதற்காக உங்களிடம் எந்த டாக்குமெண்ட் இருக்கு? நீங்க ஓட்டு போட்டாலும் நீங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது, நீங்க ரேஷன் வாங்கினாலும் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, நீங்க பாஸ்போர்ட் வைத்திருந்தாலும் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ஆதார் கார்டு வைத்திருந்தாலும் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, நீங்க பேன் கார்டு வச்சு இந்த நாட்டில் வரியை செலுத்தி வருகிறீர்கள், டாக்ஸ் பேயராக இருந்தால் கூட யூ ஆர் நாட் an இந்தியன் சிட்டிசன். லைசன்ஸ் வைத்திருக்கிறீர்களா, பட் யூ ஆர் நாட் an இந்தியன் சிட்டிசன். இந்த இந்தியன் சிட்டிசனுக்கான அந்த டாக்குமெண்ட் எங்க, யாருக்குமே தெரியாது. 2020ஆம் ஆண்டு வெளிவந்த டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா 38% குழந்தைகள், 5 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் 35% அவர்களிடம் பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. இந்த ஹிந்துல வந்த ரிப்போர்ட் இது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன், நீங்க பர்த் சர்டிபிகேட் என்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கேட்கும் போது இந்த தருணத்துல, இந்த நிமிடத்திலேயே பல கோடி மக்கள் இந்த நாட்டுடைய சிட்டிசன் கிடையாது என்று கூறிவிடுவார். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன்லைன் போர்ட்டல்ல நாங்க போய் படிச்சு பார்த்தோம். அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போய் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கான சிஏஏ அப்ளிகேஷன் இருக்கு. ஆனால் ஒரு சாதாரணமான ஆர்டினரி இந்தியன் சிட்டிசனுக்காக அந்த டாக்குமெண்ட் கிடையாது. எஸ்ஐஆர்ல யாருடைய பேர் நீக்கப்பட்டது? அப்படியே கூட்டம் கூட்டமாக மைனாரிட்டியுடைய பெயர்களை நீக்கினார்கள். கூட்டம் கூட்டமாக வேறொரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் அவர்களை நீக்கினார்கள். அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வருவீர்கள். 6 மாதம், 1 வருடத்திற்கு ஒரு முறை இதே சிட்டிசன்ஷிப் என்கிற இந்த பிரச்சனையை தூண்டி இந்த நாட்டு மக்களை ஒரு குழப்பத்தில் நீங்க மாற்றி வருகிறீர்கள். No single document, I'm repeating the same words again, whether it is Aadhaar card, whether it is passport, whether it is voters ID card, whether it is license, whether it is passport, nothing is Indian citizenship, nothing is to be proved that you are an Indian. Then what the government wants from you? இந்த நாட்டு அரசாங்கம் உங்களிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறது? கோர்ட்டில் நீங்க போனீர்கள்னா மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. பாஸ்போர்ட்டை ஏற்றுக்கொள்கிறது, ஓட்டர்ஸ் ஐடி ஏற்றுக்கொள்கிறது, ரேஷன் கார்டை ஏற்றுக்கொள்கிறது, லைசன்ஸ் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப எப்படி இது எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே வராது? எப்படி நீங்க இந்தியர் என்று ப்ரூவ் செய்ய முடியாது? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில் இல்ல இல்ல, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் மிஸ்யூஸ் ஆக்கி கொண்டு. ஆதார் கார்டு, நேபாளில இருந்து வரக்கூடிய நபர்கள்லாம் சாதாரணமாக ஆதார் கார்டு வாங்கி, அப்போ secure that process. That is your job, not my job. ஆதார் கார்டு
பங்களாதேஷ்ல இருந்து வந்த நபர்கள், நேபாளில இருந்து வந்த நபர்கள், ஸ்ரீலங்கா இருந்து வந்த நபர்கள் இல்லீகலாக இருக்கிறார்கள்னா அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்கள் நீக்குங்க. திஸ் இஸ் நாட் மை ஜாப், திஸ் இஸ் த ஜாப் ஆஃப் திஸ் கண்ட்ரிஸ் கவர்மெண்ட். அப்போ பாஸ்போர்ட்டை நீங்க நேற்று ஒரு டிராவல் டாக்குமெண்ட் கூறிவிட்டீர்கள், இது நேஷனல்ஷிப்பை ப்ரூவ் செய்ய முடியாது என்று கூறுகிறீர்கள். ஒரு பாஸ்போர்ட் எடுப்பதற்காக தேவைப்படக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, அதை தாண்டி உங்களுடைய போலீஸ் வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் செய்வதை அனைத்தையுமே நீங்க மறுக்கிறீர்களா? அப்போ பாஸ்போர்ட் நேபாளில இருந்து வந்த நபர் இல்ல வேறொரு நாட்டில இருந்து வந்த நபர் இந்த நாட்டில் எடுக்க முடிகிறது என்றால் உங்களுடைய சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டதா? அப்போ உங்களுடைய சிஸ்டத்தை நீங்க சரிபார்க்காமல் இந்த நாட்டு மக்களை நீங்க சிட்டிசன்ஷிப்பை கிடையாது என்று கூறும்போது அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? 2014ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் என்ஆர்சி இன் அசம் அதை பற்றி நீங்க பார்த்தீர்கள். ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் நடந்தது. எத்தனையோ நபர்கள் உயிரிழந்தார்கள், எத்தனையோ கோடி ரூபாயை நாம் செலவு செய்தோம். என்ன ஆனது? அதற்கான ரிசல்ட் என்ன ஆனது? யாருக்குமே தெரியாது. என்ஆர்சி 2019ஆம் ஆண்டு இன்னைக்கு வரை அதோடைய சிச்சுவேஷன் என்ன, அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன யாருக்குமே தெரியாது. சிஏஏ பாஸ் ஆனது 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 4 ஆண்டு பார்லிமெண்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. சரி, சிஏஏக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதற்கான ஃபைல் எங்க, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்ஐஆரை வைத்து, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வைத்து இஸ்லாமர்களை டார்கெட் செய்கிறீர்கள், இந்துக்களை டார்கெட் செய்கிறீர்கள், தலித்களை டார்கெட் செய்கிறீர்கள். நீங்க எல்லாம் இந்தியர்களை இல்லை என்று கூறுகிறீர்கள். அப்போ இந்த நாட்டின் குடிமகன் யார்? அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் நீங்க தேச துரோகி என்று கூறுவீர்கள். இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஒரு பாட்காஸ்ட் அவரிடம் கேள்வி கேட்கப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில போராடிட்டு இருக்கு. அவர் கொடுத்த பதில், இவர்கள் தீவிரவாதிகள். அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்தை, இந்த நாட்டு அரசியல்வாதிகளை கேள்வி கேட்டால் அவர்கள் தீவிரவாதிகள். இதே வார்த்தையை தான் நிதின் கட்கரி கூறுகிறார். எத்தனாலை பற்றி பேசினால் இவர தேச துரோகி. அவருடைய மகனுடைய கம்பெனிகளுக்கு கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்காக இந்த நாட்டில் கூடிய 30 கோடிக்கும் மேற்பட்ட வாகனங்களை இன்னைக்கு சீரியஸ் த்ரெட்டில் வைத்திருக்கு. இன்னைக்கு ஃபோர்ட் மோட்டார்ஸும் ஒரு அறிக்கையை வெளிவிட்டு இந்த மாதிரி E20 பெட்ரோலை நீங்க போட்டீர்கள்னா உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைகள். அடுத்தடுத்து பல நிறுவனங்கள் இதே போன்ற அறிக்கைகளை கொடுத்து வருகிறது. ஆனால் இஃப் யூ ஆஸ்க் திஸ் டு மிஸ்டர் நிதின் கட்கரி, they say no, you are a தேச துரோகி, ஆன்டி இந்தியன். அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்திடம் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது. எஸ்ஐஆருக்கு நான் மறுபடியும் 12 டாக்குமெண்ட்ஸ்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த 12 டாக்குமெண்ட்ஸ்களில் ஆதார் கார்டை சேர்க்கவில்லை. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போராடி பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டு பீகார் எலெக்ஷனும் போது இந்த ஆதார் கார்டை சேர்க்கணும் என்று கூறினார்கள். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது, உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆதார அட்டை இருக்கான்னு கேட்டா இருக்கும். பாஸ்போர்ட் இருக்குன்னு கேட்டா 100 பேர்ல 10 பேர்கிட்ட இருக்கும், 10 பேர்கிட்ட இருக்கும், 90 பேர்கிட்ட இருக்கு. லைசன்ஸ் அதே மாதிரி எல்லாரும் வண்டி ஓட்டுறது. பட் ஆதார் கார்டு இருக்கு. அந்த ஆதார் கார்டை அவர்கள் நீக்கினார்கள். இன்னைக்கு அந்த ஆதார் கார்டும் செல்லாது, இன்னைக்கு அந்த பாஸ்போர்ட்டும் செல்லாது, லைசன்ஸும் செல்லாது என்று கூறினால் இதுதான் நேஷனல் டாக்குமெண்ட். எஸ்ஐஆருக்கு அப்புறம் 3000 ரூபாய் அன்னபூர்ணா ஸ்கீம்ல 3000 ரூபாய் பணம் ஃப்ரீ ராஷன் கிடைத்து. இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க இல்லையா? எஸ்ஐஆருடைய இதுதான் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இதை நாம் அன்னைக்கு பேசிக்கொண்டிருந்தோம், இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய நிலை என்ன யாருக்குமே தெரியும். ராம் மந்திர் மற்ற விஷயங்களை பற்றி ஏராளமான கேள்விகள், ஏராளமான ரிப்போர்ட்ஸ்களை எடுத்து வைத்தால் கூட இந்த நாடு அரசாங்கம் கண்மூடித்தனமாக தனக்கு லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல்வாதிகளுடைய லாபத்திற்காக மட்டுமே வேலை பார்க்கிறது ஒழிய இது போன்ற சிட்டிசன்ஷிப் என்கிற பிரச்சனைகளை தூண்டிவிட்டு இந்த நாட்டு மக்கள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்றிவிட்டு இந்த நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சி எந்த மாநிலத்தில் இருக்கணும், அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலுக்கான அர்த்தமே கிடையாது என்கிறதை தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தோடைய வேலை என்ன? தேர்தல் ஆணையத்தோடைய வேலை, சுப்ரீம் கோர்ட்டோடைய வேலை, இந்த நாடு அரசாங்கத்தோடைய வேலை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி தான் இந்த நாடு நடக்கிறது. ஆனால் இந்த நாடு அப்படி நடக்கிறதா? லைன்ல நின்று
ஒரு அரசியல் கட்சியை நம்ம தேர்வு செய்து கொண்டு ஒரு அரசியல் கட்சிக்காக, ஒரு அரசியல் தலைவருக்காக நம்ம ஓட்டு போடுறோம். அந்த அரசியல் தலைவர் இன்னொரு கட்சிக்கு தாவிடுறார், கூட்டம் கூட்டமாக தாவிடுறார். அரசியல் கட்சி உடைக்கிறீர்கள். ஆம் ஆத்மி கட்சி உடைந்தது, சிவசேனா உடைந்தது, என்சிபி உடைந்தது, திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்தது. இந்த நாட்டிற்கு கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுத்து பாருங்கள். ஒரிசாவிலிருந்து குஜராத் வரை, டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரை, காஷ்மீர்ல இருந்து எந்த மாநிலத்தை எடுத்து பாருங்கள், குஜராத் மாடல் எங்க பாஸ் ஆகுது? குஜராத்தை தாண்டி வேற எந்த மாநிலத்திலுமே நேர் வழியில் பிஜேபி தன்னுடைய சாசனத்தை பிடிக்கும். இல்ல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை உடைத்து சிபிஐ, இடி, ஐடி இது போன்ற அமைப்புகளை ஏவி விட்டு அவர்களை மிரட்டி பணம் கொடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியை உடைப்பது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன். அதுல எங்க இடம்? அப்போ இதற்கு மேல் இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடாது, மக்கள் ஓட்டு போடுவதற்கும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. அப்போ இந்த நாட்டை ஒரு ஆட்டோகிரேட் மோட்டில் நம்ம மாத்தி விட்டோமா என்கிற கேள்வி கேட்டீர்களா? ஆமாம், இந்த நாடு ஒரு ஆட்டோகிரேட் மோடில் மாறிவிட்டது. ஒரு சர்வாதிகார ஆட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எமர்ஜென்சி, வாய் கிளிய எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறார்கள். எமர்ஜென்சி வாஸ் அ பிளாக் டேஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டுடைய மிக மோசமான நாட்கள். ஆனால் எமர்ஜென்சியை அறிவித்த அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தது இந்திரா காந்தி அவர்கள். இங்க எமர்ஜென்சியை அறிவிக்காமலேயே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியை கொண்டு வந்து விட்டோம். பாஸ்போர்ட் சர்டிபிகேட் எஸ்ஐஆர் வழியாக நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆரில் பர்த் சர்டிபிகேட் உங்களுடைய சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப்காக எடுத்துக்கொண்டார்கள், பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டார்கள், மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ்களை ஏற்றுக்கொண்டார்கள், காஸ்ட் சர்டிபிகேட்டை ஏற்றுக்கொண்டார்கள், உங்களுடைய ஜாதி சர்டிபிகேட்டை, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட்டை ஏற்றுக்கொண்டார்கள், என்ஆர்சி டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொன்றாக இது செல்லாது என்று கூறும்போது இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுடைய அடையாளம் அளிக்கப்படுகிறது, அவர்களுடைய அதிகாரங்களும் அந்த அடையாளத்துடன் அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த நாட்டுக்கு கூடிய அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்காக வேலை பார்க்கிறதா, இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்களை ப்ரொடெக்ட் செய்வதற்காக வேலை பார்க்கிறதா, அல்ல அதை பறிக்கிறதுக்காக வேலை பார்க்கிறதா? சுப்ரீம் கோர்ட் இஸ் குவைட். வை? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒர்க்கிங் ஒன்-சைடட்லி. வை? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் அமைதியாக இருக்கிறது. ஏன்? இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? அப்போ இந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய உரிமைகள் எங்கே? இந்த கேள்வியை எப்ப, எப்படி, யார் எடுத்து வைக்க போகிறார்? ஏன்னா கேள்வி கேட்டால் நாங்க தேச துரோகிகள். அப்ப தேசபக்தர்களே இதற்கான முதலை கொடுக்க வேண்டுமா? கொடுங்க. இந்த வீடியோவை பகிருங்கள். நான் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு நியாயமாகப்பட்டிருந்தால், நான் கேட்ட கேள்விகள் உங்களுடைய கேள்விகளாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுகிறீர்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்க கேட்கக்கூடிய இது போன்ற கேள்விகள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிவு நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.